கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதன் 27, 28 ஆகிய வசனங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. பாருங்க, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். யாரெல்லாம் அவரை பின்பற்றுகிறாங்களோ அவங்களை எல்லாம் அவர் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவராலும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஆண்டவருடைய கைகள்லேயே நம்ம இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நாம் அவருடைய ஆடாக இருக்கணும். அவரை பின்பற்றுகிறவர்களாக காணப்படணும். இதை ஒழுங்காக செய்தாலே போதும். ஒரு நாளும் அவர் கையில் இருந்து பிசாசு நம்மை பறித்து கொள்ளவே முடியாது. மனிதர்கள் நம்மை பறித்து கொள்ளவே முடியாது. நாமும் அப்படி இயேசு விட்டு தூர போக பிரயாசப்படக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருடைய ஆடுகளாக நம்ம இருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ரெண்டாவது, அவரை பின்பற்றுகிறோமா? இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் பிதாவுக்கு பிரியமானதை செய்து வாழ்கிறோமா? இந்த ரெண்டு காரியத்தை கவனமாய் நம்ம வாழ்க்கையில் காத்துக்கொள்வோமானால் நம்மளை ஒருவரும் அவர் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகத்தக்கதாக நம்மை அழகாய் நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்க இயேசுவானவர் பொதுவானவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய ஆடுகளாக நாங்கள் இருக்கவும், உம்மை நாங்கள் பின்பற்றவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த சூழ்நிலையிலையும் இந்த உலகத்திற்குரியவர்களாய் நாங்கள் காணப்பட்டு விடாதபடிக்கு, உம்மை பின்பற்றாமல் இந்த உலகத்தை பின்பற்றுகிறவர்களாக நாங்கள் காணப்பட்டு விடாதபடி எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.